கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து வரேன். என் பேர் கார்த்திகா. நான் ரட்சிக்கப்படல. அப்புறம் உங்க அப்பா மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். 2010 தான் மேரேஜ் ஆச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, கன்சீவ் ஆகி 10 மாதம் ஆயிருச்சு. குழந்த பிறக்க டேட் ஆகிப்போச்சு. ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். இப்போ பிறந்துரும், அப்புறம் பிறந்துருந்தாங்க, பிறக்கல. அப்புறம் பார்த்தா கொடி சுற்றி இறந்துருச்சு அந்த குழந்தை. அப்போ ரொம்ப மனசு வேதனையாக இருந்தது. என்ன இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அதை நாங்கள் சொல்கிறதுக்கே முடியாது. அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. ஜீசஸ் கால்ஸ் கூப்பிட்டு நாங்கள் ஜெபம் பண்ணணும். டாக்டர் பால் தினகர் ஐயாவுக்கு எழுதணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களும் லெட்ரு எழுதி எங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் அனுப்பி, எங்களுக்கு கற்பத்தையும் கனி ஆண்டவர் தருவாருன்னு சொல்லி லெட்ரு அனுப்பி விட்டாங்க. அப்போ அதை வச்சு நாங்கள் ஜெபம் பண்ணினோம். அப்புறம் ஆண்டவர் கிருபையினால் 2011 மாதத்துல எங்கள் தம்பி கன்சீவ் ஆனேன். அப்புறம் இதானதுக்கப்புறம் 9 மாதத்துல பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது கொடி சுற்றி இருந்திருக்கு. அது எங்களுக்கு தெரியல. நான் ராமேஸ்வரம், எங்கள் ஊர் சொந்த ஊர். அதனால ராமேஸ்வரத்துக்கு போயிட்டோம். அப்புறம் அங்கே போய் பார்த்தா, சரி பிரசவத்துக்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரிப்போர்ட் காமிக்கல. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை நாங்கள் காமிக்காமல் இருந்தோம். சரி இடையில ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் காமிச்சிக்கலான்னு சொல்லிட்டு யதார்த்தமாக நாங்கள் போகும்போது அந்த குழந்தைக்கும் கொடி சுற்றிருச்சு. நீங்கள் இவ்வளோ நாளாக இதாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்களை டாக்டர் பேசினாங்க. எங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே அட்மிட் ஆக சொன்னாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துட்டு இருந்தபோது நாளைக்கு பிறந்துருன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு ரொம்பவே குழந்தை துடிக்கவே இல்லை. அப்புறமா பார்த்தா என்ன ரொம்ப துடிக்கலைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு, இல்லை குழந்தை இதாகிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. குழந்தை வயிற்றுக்குள்ளே இதாகிருச்சு அப்படின்ட்டு ரொம்ப சீரியஸாக இருந்துச்சு. அதை அப்பயுமே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார்ட்டெல்லாம் சைன் வாங்கும்போது 2 உயிரில் ஒரு ரொம்ப சீரியஸாக தான் இருக்குன்னு, எனக்குமே ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஹாஸ்பிட்டல்லேருந்து மனசு ரொம்ப கஷ்டத்தோடு தான் இருந்தோம். அப்புறம் திரும்ப உங்கள் அப்பா ஜீசஸ் கால்ஸ் கூப்பிட்டு ஜெபம் பண்ணாப்புல. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. அப்புறம் எங்கள் எல்லாருமே அழுதாங்க. ஏன்னா அவங்களாம் ரட்சிக்கப்படாதனால ரொம்பவே கஷ்டப்பட்டு இது பண்ணாங்க. என்ன ஃபஸ்ட்டு குழந்தை தான் இப்படி ஆயிடுச்சு, 2வது குழந்தை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டாங்க. நான் இருந்தாலும் நான் விசுவாசத்தோட வயிற்றுல கையை வச்சு ஜெபம் பண்ணினேன். இது ஆண்டவர் கொடுத்த கற்பத்தின் கனி, ஆண்டவர் கொடுத்தது, இது கண்டிப்பாக என் கையில் தருவாருன்னு சொல்லி அவங்களுக்கு நான் தைரியமான வார்த்தை நான் சொல்லியிருந்தேன். உங்கள் அப்பாவும் கூப்பிட்டு அடிக்கடி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாப்புல. ஆண்டவர் கிருபையினால் நாங்கள் காலையில் போய் அந்த குழந்தை ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தைய எடுக்க ஆண்டவர் உதவி செஞ்சார். மறுபடியும் பாப்பா கன்சீவ் ஆகி பாப்பா 2வது பாப்பாவும் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் கன்சீவ் ஆகி, பாப்பாவுக்கும் எந்த ஒரு ஃபஸ்ட்டே கன்சீவ் ஆனதுக்கப்புறம் இந்த குழந்தைக்கு இந்த குழந்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதனால் இந்த குழந்தைக்கு கொடி சுற்றக்கூடாதுன்னு சொல்லி விசுவாசத்தோடு நாங்கள் வயிற்றுல டெய்லி வச்சு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் கிருபையினால் தம்பி பிறந்தான். 2011 பிறந்தான். அவனுக்கு ஐயா பேரை தான் வச்சுருக்கு. பால் தினகரன் தான் பேர் வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப பாப்பா ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் பாப்பா பிறந்தா. ஆண்டவர் கிருபையினால் கொடி சுத்தாதபடிக்கு ஆண்டவர் பிறக்கிறதுக்கு உதவி செஞ்சார். 2017 பிறந்தா. அவள் பேர் ஜாய் மெர்சி. ஆண்டவர் கிருபையினால் இதாக இருக்கும். அடிக்கடி நாங்கள் எதுனாலுமே ஜீசஸ் கால்ஸ் கூப்பிட்டு தான் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அது எங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகள் இருக்கும். அடிக்கடி நாங்கள் லெட்ரு மூலியமாகவும் பால் தினகர் ஐயாவுக்கு லெட்ரு போடுவோம். அவங்களுக்கு எங்களுக்கு ஆறுதலான வார்த்தை சொல்லுவாங்க. ஆண்டவர் கிருபையினால் நிலச்சி இருக்கிறது அவரோட கிருபையினால தான். கோடான கோடி நன்றி. என் கணவர் பேர் ரவிக்குமார். இது தம்பி ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட்டு. பால் தினகரன். அடுத்தது எங்கள் பாப்பா ஜாய் மெர்சி. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் குடும்ப ஆசீர்வாத திட்டத்துலேயும் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இல்லை பங்காள திட்டத்துலேயும் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதனால பார்த்திங்கன்னா நிறைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம். எங்களுக்காக ஜெப வீரர்களுக்காக நன்றி. பால் தினகர் இந்த லெட்ரு மூலியமாக எங்கள் கூட அவங்களுக்கு எழுதி போட்ட பால் தினகர் ஐயாவுக்கும் நன்றி. இந்த பிரதேசத்தாவுக்கும் ரொம்ப நன்றி. இது கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி. கோடான கோடி நன்றி ஏசப்பாவுக்கு.